பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா, பிசிஐன்னு சொல்றாங்க. இது ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி. பிரஸ் கவுன்சில் ஆக்ட் அப்படின்னு ஒன்று 1978ல கொண்டு வர்றாங்க. எதுக்காக? ஜெர்னலிசம் அன்எத்திக்கலா இருக்கு, நிறைய ஃபேக் நியூஸ் வருது, அது மட்டும் இல்லாம ஜெர்னலிசம்க்கு நிறைய ஆபத்தும் இருக்கு. யாராவது ஒருத்தரை பத்தி செய்தியை வெளியிட்டா ஒரு ஜெர்னலிஸ்ட மிரட்டுறது, நியூஸ் பேப்பர் வச்சிருக்கிறவங்களை மிரட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடக்கவும், இப்போ ஜெர்னலிசமோட பிரஸோட ஃப்ரீடமை ப்ரொடெக்ட் பண்றதுக்காகவும் அன்எத்திக்கல் ஜெர்னலிசம் ஸ்டாப் பண்றதுக்காகவும் கொண்டு வரப்பட்ட அமைப்பு தான் பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா. இது பிரஸ் கவுன்சில் ஆக்ட் 1978 கீழே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த கவுன்சில்னா இதுல யார் யார் இருப்பாங்க? சேர்மன் அண்ட் 28 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இவங்களோட டென்யூர் 3 வருஷம். யார் இதுல சேர்மனா இருப்பார்னா, வழக்கமா ரிட்டையர்டு ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, சுப்ரீம் கோர்ட்டோட ரிட்டையர்டு ஜட்ஜ் தான் இதுக்கு சேர்மனா இருப்பாரு. இது இல்லாம 28 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இந்த சேர்மனை யாரு செலக்ட் பண்றான்னா, இதுக்கு ஒரு பேனல் இருக்கு. அந்த பேனல் தான் செலக்ட் பண்ணுவாங்க. இந்த பேனல்ல யார் இருப்பாங்கன்னா, ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, ஸ்பீக்கர் ஆஃப் ராஜ்யசபா, அது மட்டும் இல்லாம ஒரு மெம்பர் இருப்பாரு. அந்த மெம்பரை பிசிஐஏ எலெக்ட் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. இந்த பேனல் தான் சேர்மனை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த 28 மெம்பர்ஸ் யார் யாருன்னா, 6 எடிட்டர்ஸ் ஆஃப் நியூஸ் பேப்பர், 7 பேர் ஒர்க்கிங் ஜெர்னலிஸ்டா இருப்பாங்க. அதாவது எடிட்டர் இல்லாம ஒர்க்கிங் ஜெர்னலிஸ்ட். 6 இண்டிவிஜுவல்ஸ் அவங்க நியூஸ் பேப்பரை மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க. 1 பர்சன் மேனேஜிங் நியூஸ் ஏஜென்சிஸ், 3 மெம்பர்ஸ் வித் ஸ்பெஷல் நாலேஜ் ஆஃப் பப்ளிக் லைஃப், 3 லோக்சபா எம்பி அண்ட் 2 ராஜ்யசபா எம்பி. இவங்க தான் மெம்பரா இருப்பாங்க இந்த பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு. இவங்களோட முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னா, இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த பிரஸ். ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனிக்கு அகைன்ஸ்டா ஒரு நியூஸ் வந்தா கார்பரேட் கிட்ட இருந்து எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கிளம்பும். அதே போல கவர்மெண்ட் சம்பந்தமா ஏதாவது நியூஸ் போட்டா கவர்மெண்ட் கிட்ட இருந்து ப்ரெஷர் வரும். இது எதுவும் இல்லாம பிரஸோட இண்டிபெண்டன்ஸை மெயின்டைன் பண்றது தான் இவங்களோட முக்கியமான ஃபங்க்ஷன். கோட் ஆஃப் கண்டக்ட், ஒரு ஜெர்னலிஸ்ட் எப்படி நடந்துக்கணும், ஒரு நியூஸ் ஏஜென்சி என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுன்ற எத்திக்கல் கைட்லைன்ஸை இவங்க கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம பப்ளிக் டேஸ்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, கொடுக்கக்கூடிய நியூஸ் எல்லாரும் உட்காந்து பார்க்கக்கூடிய வகையில, கேட்கக்கூடிய வகையில இருக்கணும். பப்ளிக் டீசன்சியை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அப்போதான் அந்த நியூஸை படிக்கிறவங்க மத்தியிலையும் சிட்டிசன் மத்தியிலையும் ஒரு ரெஸ்பான்சிபிளா நடந்துக்கணும் இந்த மீடியா. அதாவது பிரஸ் கவுன்சில், மீடியா இல்ல பிரஸ் கவுன்சில். மானிட்டரிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் நியூஸை தடுக்கிறதுக்காக, பிரஸோட ஃப்ரீடமை கெடுக்கிறதுக்காக, இதையெல்லாம் மானிட்டர் பண்றது தான் இவங்களோட முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ். இவங்களோட பவர்ஸ் என்னென்னு கேட்டீங்கன்னா, பிசிஐ ஒரு குவாசி ஜுடிஷியல் பாடி. இவங்க கம்ப்ளைண்ட்டை வாங்கி பார்த்து என்கொயரி பண்ணலாம். சமீபத்தில் சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கை குத்தி கொண்டுட்டாங்க. அதற்காக நாளிதழ்கள் அவர் மீது அதிகப்படியான குற்றம் இருக்குதுன்னு சொல்லி எழுதினாங்க பேப்பர்ல. அப்போ அந்த கட்சிக்காரங்களே வழக்கு போட்டாங்க. எப்படி நீங்க அப்படி எழுதலாம்? ஏன்னா அவர் மீது வழக்கே கிடையாது, எல்லா வழக்கையும் அவர் முடிச்சுக்கிட்டாரு. அவர் எப்படி நீங்க ரவுடின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி எந்த நாளிதழ் செய்தி வெளியிட்டாங்களோ, நிறைய நாளிதழ் வெளியிட்டாங்க. அந்த எல்லா நாளிதழ்கள் மீதும் கோர்ட்லயும் வழக்கு போட்டாங்க, பிசிஐலையும் கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணாங்க. அடுத்து சம்மனிங் விட்னஸஸ் அண்ட் எவிடன்ஸ், விட்னஸை வர சொல்லலாம், சம்மன் அனுப்பி எவிடன்ஸை கேதர் பண்ணலாம். அட்மோனிஷ்மெண்ட் அண்ட் வார்னிங்ஸ், இவங்க நியூஸ் பேப்பருக்கு, எடிட்டருக்கு, ஜெர்னலிஸ்டுக்கு அன்எத்திக்கலா நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வார்னிங் கொடுக்கலாம். அப்சர்வேஷன் ஆன் அத்தாரிட்டிஸ், என்னன்னா கவர்மெண்ட் இல்ல யாராவது ஒருத்தர் பிரஸோட ஃப்ரீடமுக்கு கெடுக்கிற மாதிரி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா அதை அப்சர்வ் பண்ணி அவங்களையே கிரிட்டிசிசம் பண்ணலாம். இவங்க பிசிஐ கேன் கிரிட்டிக் அத்தாரிட்டிஸ். ஓகே. அடுத்தது பப்ளிகேஷன் ஆஃப் என்கொயரி ரிசல்ட்ஸ், என்னன்னா என்னென்னலாம் இவங்க என்கொயரி பண்ணாங்களோ, கம்ப்ளைண்ட் வந்ததன் அடிப்படையில் அந்த ரிசல்ட்டை இவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க. அடுத்து அப்பல்லட் அத்தாரிட்டி, பிரஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் புக்ஸ் ஆக்ட் 1867 கீழே ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தது அப்படின்னா அதோட அப்பல்லட் அத்தாரிட்டி இவங்க தான். டிஸ்பியூட்ஸ் ரிலேட்டட் டு நியூஸ் பேப்பர் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரியா? லிமிடேஷன் ஆஃப் பிசிஐ பவர்ஸ், இவங்களோட பவர்ஸ்க்கு சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. டிவியை இவங்க ரெகுலேட் பண்ணவே முடியாது, ரேடியோவை ரெகுலேட் பண்ணவே முடியாது, டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இன்டர்நெட்டை இவங்க ரெகுலேட் பண்ணவே முடியாது. அப்போ எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய எதையுமே இவங்க ரெகுலேட் பண்ண முடியாது. எதையெல்லாம் பிரிண்ட் பண்றாங்களோ,
பிரிண்ட்னா என்னது? பேப்பர். பேப்பர்னா நியூஸ் பேப்பர், மேகசின், ஜர்னல்ஸ், இதை மட்டும்தான் இவங்களை வந்து ரெகுலேட் பண்ண முடியும். எலக்ட்ரானிக் மீடியாவை இவங்க ரெகுலேட் பண்ணவே முடியாது. சரியா? அதே போல பிசிஐ வந்து ஏதாவது ஒரு முறைகேடு நடந்திருக்குன்னு தெரிஞ்சாலும் இவங்களால பெனால்ட்டியை இம்போஸ் பண்ணவே முடியாது. சரியா? பெனால்ட்டியை இம்போஸ் பண்ணக்கூடிய அதிகாரமும் இவங்களுக்கு கிடையாது. அடுத்ததா சில அட்வர்டைஸ்மெண்ட் சம்பந்தமா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அஸ்ட்ராலஜி அட்வர்டைஸ்மெண்ட் நடக்குது. இந்த ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா இந்த வருஷம் சரியில்லை, இன்னொரு ராசிக்காரங்களுக்கு அந்த வருஷம் சரியில்லை அப்படின்றதையெல்லாம் முன்ன ரொம்ப தீவிரமா ப்ராமிசிங்கா இருந்தது. அதை எல்லாத்தையுமே இவங்க ரெகுலேட் பண்ணி வச்சிருக்காங்க. சரிதானே? அதுக்காக தான் 100% இந்த சோப்பை பயன்படுத்துங்க, 100%ன்னு யாருமே போட மாட்டாங்க. இந்த சோப்பை பயன்படுத்தினாலும் ஏதாவது ஒரு குறை வர வாய்ப்பு இருக்கு. அதனால தான் 99.9% அந்த மாதிரியான ரெகுலேஷன்லாம் இவங்க கொடுத்தது தான். சரியா? அப்படி 100% இருந்தா அது ஒரு ஃபேக் அட்வர்டைஸ்மெண்ட் இவங்க கிட்டே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அப்போ அந்த கம்பெனிஸ் எல்லாம் அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டை ரெகுலேட் பண்ணதுக்கு காரணம் பிசிஐ தான். அதே போல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சில பெய்டு நியூஸ் ஏஜென்சின்னா என்னன்னு கண்டுபிடிக்க குழப்பமா இருந்தாங்க. அப்போ எதெல்லாம் பெய்ட் நியூஸ், எதெல்லாம் ட்ரூ ஜென்யூனான நியூஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பிசிஐ எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு உதவிகரமா இருக்காங்க. பெய்ட் நியூஸுக்கான ஒரு சில பேராமீட்டர்ஸை இவங்க செட் பண்ணியிருக்காங்க. இது டிரான்ஸ்பரண்டா ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்க உதவியா இருக்கு. உங்களுக்கு இதில் இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு நோட்ஸ் வேணும், கிளாஸ் சேரணும் அப்படின்னா நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணியும் படிக்கலாம். நன்றி, வணக்கம்.